கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் சொல்ல முடியாத வலியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாத்தியக்கூறு அல்ல. அது தேவனுடைய ஏற்பாடு. ஏனெனில் சில நேரங்களில் மனிதன் பேச முடியாத நிலையில் இருக்கும்போது தான் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் இப்போது சிரிப்பின் முகமூடியை அணிந்து உலகத்திற்குள் நடக்கலாம். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உங்கள் உள்ளம் உடைந்து கண்ணீராக மாறுகிறது. என்னை யார் புரிந்து கொள்வார்? இந்த வழி எப்போது முடியும்? நான் இப்படியே முடித்து விடுவேனா என்ற கேள்விகள் உங்கள் உள்ளத்தை குத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உண்மை உங்கள் உள்ளத்தில் மெதுவாக அமரட்டும். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் தரையில் விழுந்தாலும் அது தேவனுடைய கண்களில் விழுந்திருக்கிறது. மனிதர்கள் உங்கள் வலியை அளவிடுகிறார்கள், ஒப்பிடுகிறார்கள். இதுவும் ஒரு பிரச்சனையா என்று சிறிதாக்குகிறார்கள். ஆனால் தேவன் உங்கள் வலியை அளவிடுவதில்லை. அவர் அதை சுமக்கிறார். நீங்கள் உடைந்த மனத்தோடு தேவனிடம் வந்தால் அவர் உங்களை நிராகரிக்க மாட்டார். மாறாக இன்னும் நெருக்கமாக தன் கரங்களில் எடுத்துக்கொள்வார். ஏனெனில் தேவன் வலிமையானவர்களை மட்டுமே பயன்படுத்துவார் என்பதில்லை. உடைந்தவர்களையே அவர் அதிகமாக மாற்றுகிறார். இன்று நீங்கள் இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கலாம். ஒரு உறவு, ஒரு கனவு, ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பு, அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த அந்த நிமிடம் அது எல்லாம் சிதறி போயிருக்கலாம். ஆனால் தேவன் சிதைந்த துண்டுகளை கொண்டு கூட ஒரு அழகான ஒன்றை உருவாக்கும் கலைஞர். நீங்கள் கையில் வைத்திருப்பது உடைந்த துண்டுகள் தான். ஆனால் தேவன் பார்க்கிறது முழு படத்தை. சில நேரங்களில் தேவன் உடனே காயத்தை ஆற்ற மாட்டார். ஆனால் அந்த காயம் வழியாக உங்கள் உள்ளத்தை ஆழமாக சுத்திகரிப்பார். உங்கள் பெருமையை நசுக்குவார். உங்கள் சார்புகளை மாற்றுவார். மனிதர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை மெதுவாக தன்னிடத்தில் திருப்புவார். அது வலிக்கலாம், மிகவும் வலிக்கலாம். ஆனால் அந்த வலி உங்களை அழிக்க அல்ல, மாற்றவே. நீங்கள் இன்று என்னால் முடியாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில் தான் தேவன் புதியதை ஆரம்பிப்பார். ஏனெனில் மனிதன் முடிவு என்று நினைக்கும் இடம் தேவனுக்கான தொடக்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை உங்களுக்குள் மெதுவாக இருக்கட்டும். உங்கள் சுவாசத்தை சீராக்கட்டும். உங்கள் இதய துடிப்பை அமைதியாக்கட்டும். ஏனெனில் நீங்கள் அனுபவித்த வலி உங்கள் அடையாளம் அல்ல, அது உங்கள் பயணம் மட்டுமே. நீங்கள் விழுந்த இடம் உங்கள் முடிவு அல்ல, அது தேவன் உங்களை தூக்கும் இடம். நீங்கள் இப்போது இருளில் நடக்கலாம். ஆனால் அந்த இருள் கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் இல்லை. ஏனெனில் சில விதைகள் இருளில் தான் வளர ஆரம்பிக்கின்றன. சில மாற்றங்கள் அமைதியில் தான் உருவாகின்றன. சில வலிமைகள் கண்ணீரில் தான் பிறக்கின்றன. நீங்கள் தேவனிடம் பேச வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. உங்கள் கண்ணீரே ஒரு ஜெபம், உங்கள் மூச்சே ஒரு வேண்டுதல், உங்கள் மௌனமே ஒரு அழைப்பு. தேவன் சத்தமான ஜெபத்தை விட உடைந்த உள்ளத்தின் அழைப்பை அதிகமாக கேட்கிறவர். ஆகவே இப்போது நீங்கள் இதை கேட்கும் இந்த நொடியிலே உங்கள் உள்ளம் முழுவதும் சற்றே தளரட்டும். நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து வேண்டிய கட்டாயமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, உடைந்த மனதோடு தேவனுடைய முன் இருப்பது. மீதி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் கண்ணீரால் நிரம்பியதாக இருந்தாலும் கடைசியாக அத்தியாயம் சமாதானத்தால் நிறைந்ததாக இருக்கும். அந்த நாள் வரைக்கும் இந்த வார்த்தை உங்கள் கண்ணீரை மெதுவாக துடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டிருந்தால் அது இந்த எழுத்தின் சக்தி அல்ல, தேவனுடைய மென்மையான தொடுதல். ஏனெனில் சில நேரங்களில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்யாமல் சிறிய நிம்மதியை அளிப்பதன் மூலம்
தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நீங்கள் இன்று யாரிடமும் சொல்ல முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் இப்படி ஆகிவிட்டேன்? என்னால் இனி யாரையும் நம்ப முடியுமா? என் வாழ்க்கை இனி அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்விகள் உங்களை உள்ளுக்குள் கிழித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உண்மை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். தேவனுடைய அன்பு உங்கள் உணர்வுகளால் அளவிடப்படுவதில்லை. நீங்கள் நம்பிக்கை இழந்த போதும் அவர் உங்களை நம்புகிறார். நீங்கள் உங்களை விட்டு கொடுத்த போதும் அவர் உங்களை விடவில்லை. மனிதர்கள் பெரும்பாலும் உங்கள் வலியை தீர்க்க முயலாமல் ஆலோசனையால் மூடிவிடுவார்கள். காலம் சரி செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். ஆனால் தேவன் காலத்தின் மீது பொறுப்பை தள்ளுவதில்லை. அவர் காலத்துக்குள் நுழைந்து உங்களோடு உட்காருகிறவர். அவர் உங்கள் வலியை குறைத்து காட்டுவதில்லை, அதை தன் இதயத்தில் சுமக்கிறார். அதனால் தான் உங்கள் கண்ணீர் விழும் ஒவ்வொரு நொடிக்கும் அவர் அருகில் இருக்கிறார். நீங்கள் இன்று மௌனமாக இருக்கலாம், ஜெபம் செய்யும் ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மௌனம் கூட தேவனுக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஏனெனில் அவர் சொற்களை விட இதயத்தின் மொழியை நன்றாக அறிந்தவர். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்படும், பாதைகள் முடிவடையும், எதிர்காலம் பனி போல் மறைந்து போகும். ஆனால் அதே இடத்தில் தேவன் உங்களை நிறுத்தி நீ என் மேல் சாய்ந்து கொள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனெனில் சாய்வதற்கு கற்றுக்கொண்டவரே உண்மையில் வலிமையானவர். இன்று நீங்கள் உங்களை பற்றிய பழைய கனவுகளை அடக்கம் செய்திருக்கலாம். இது என் வாழ்க்கை இல்லை என்ற ஏமாற்றம் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் கனவுகளை அடக்கம் செய்வதில்லை, அவர் அவற்றை சுத்திகரிக்கிறார். சில கனவுகள் நிறைவேறாமல் போவது தோல்வி அல்ல, அது மேலான ஒன்றுக்கான தயாரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களை வெறுமனே சிதைக்க அல்ல, உங்களுடைய தேவனுடைய கரங்களில் மென்மையாக்கவே. உடையாத இதயம் கடினமாகிவிடும், ஆனால் உடைந்த இதயம் தேவனுடைய தொடுதலுக்கு திறந்ததாக மாறுகிறது. நீங்கள் இன்று பலருக்காக வலிமையாக இருக்க முயற்சித்து உங்களுக்குள் சோர்ந்திருக்கலாம். அனைவருக்கும் தாங்குதலாக இருந்து உங்களுக்கு யாரும் இல்லாததாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நொடியிலே தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். இன்று தாங்கப்பட வேண்டியவர் நீ தாங்கும் மனிதன் அல்ல. உங்கள் பாரத்தை அவர் உங்களிடமிருந்து பறிக்க மாட்டார், ஆனால் அதை உங்களோடு சேர்ந்து சுமப்பார். ஏனெனில் சுமை பகரப்பட்டால் வலி குறையும். ஆகவே இப்போது உங்கள் உள்ளம் இன்னும் முழுவதும் அமைதியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை. மாற்றம் ஒரு நொடியிலே நடக்க வேண்டியதில்லை. குணமடைதல் மெதுவாக நடைபெறலாம், ஆனால் அது நிச்சயம் நடைபெறும். ஏனெனில் அவன் ஆரம்பித்த எந்த நல்ல காரியத்தையும் பாதியில் நிறுத்த மாட்டார். இந்த இரவு நீளமாக தோன்றலாம், ஆனால் அது முடிவற்றது அல்ல. இந்த கண்ணீர் கடைசி அல்ல, இந்த உடைப்பு இறுதி அல்ல. தேவன் இன்னும் உங்கள் இதயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அதுவரை இந்த வார்த்தை உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை மெதுவாக உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஆமேன்.